நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயோ அல்லது நம்ம குடிக்கிற தண்ணியிலையோ யாராவது அசுத்தப்படுத்தினா நம்ம சும்மா இருப்போமா? எப்படி கோவம் வரும். ஏன்னா நமக்கு வாய் இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய கோவத்தை வெளிக்காட்டுறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பல விலங்குகளுக்கு வாய் இல்லை. வாய் மட்டும் இருந்தால் கண்டிப்பாக மனிதனால் இந்த உலகத்தில் வாழவே முடியாது நிம்மதியாக. ஏன்னா அவ்வளவு கோபம் விலங்குகளுக்கு இருக்குது. ஆனால் அவைகளுக்கு வாய் இல்லாதன் ஒரே காரணமாகத்தான் மீண்டும் மீண்டும் அந்த விலங்குகளோட இருப்பிடத்தையே நம்ம மீண்டும் மீண்டும் அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பாருங்களேன், நீர்நிலைகளை போய் பாருங்கள், ஏரிகளை பாருங்கள், எவ்வளோ பிளாஸ்டிக், எவ்வளோ குப்பை. மனிதனுக்கு ஒரு பொறுப்புணர்வே கிடையாது. இந்த உலகத்தில் அவனுக்கு ஷார்ட் டைம் திங்கிங் தான் இருக்குது, லாங் டைம் திங்கிங் சுத்தமாக இல்லை. நம்ம மட்டும் வாழ்ந்த போதுன்னு நினைக்கிறான். ஆனால் எதிர்காலத்தில் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லை, மற்றவர்களும் வாழ வேண்டும், அவர்களோடு சேர்ந்து இயற்கை வளங்களும் இருக்க வேண்டும், உயிரினங்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் இவைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய அடிப்படை கடமை. ஆனால் மனிதன் அவ்வாறு சிந்திக்கவே இல்லை. இனியாவது நாம் இதனை முக்கிய காரணமாக எடுத்துக்கொண்டு நாம் இயற்கையை பாதுகாக்க வேண்டும், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும், தண்ணீரை அசுத்தப்படுத்தாமல் பாதுகாக்க வேண்டும்.